ஒத்துழைத்தமைக்கு நன்றி. அடுத்ததாக வரலாற்றில் தமிழர் பகை அண்ணன் சிவகுமார் கோன் அவர்கள் உரையாற்றுவார். நான் சற்று பொதுவான ஒரு தலைப்பா தமிழர்களின் பகை இன்றைய தீர்வு, அதுல நம்ம இடைய சார்ந்த வாழ்வாதார பிரச்சனைகளும் வரும், அந்த தலைப்புல பேசலான் இருக்கேன். இப்போ தமிழர்களின் பகை இந்த தலைப்புல நான் சொல்ல போறது என்னன்னா, நம்ம இனத்துடைய தமிழ் இனத்தோடைய பகை சக்திகள் யாரு? நம்ம யாரையுமே பகையா நினைக்கல. தமிழர்கள் காலங்காலமா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற கோட்பாடோட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில குமரி கண்டத்துல இருந்து பிரிஞ்சு போன உறவுகள் தான் மக்கள். அவங்களோட நம்ம பகை வச்சுக்க கூடாதுன்னு தான் தமிழர்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் வேறு சில இனங்கள் நம்ம தமிழ் இனத்தை பகை சக்தியா கருது. அதற்கு வரலாற்று ரீதியா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா போட்டி, பொறாமை. இப்ப இந்த இந்திய திருநாட்டுல மிகவும் தொன்மையான குடி, பழமையான வரலாற்றை கொண்ட குடினா அது தமிழ் இனம் மட்டும்தான். இங்க வடநாட்டுல நாயை வச்சு வேட்டையாடிட்டு இருந்த சமூகங்கள் வாழ்ந்த காலத்திலே இங்க நம்ம சங்கங்கள் வச்சு தமிழை வளர்த்திருக்கோம். அதே மாதிரி சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் பலமா ஆட்சி செய்த பொழுது 3 புறம் கடல் இருந்ததுனால வாணிகம் பெருகுச்சு. இங்க அமைதியான சூழல் நிலவுறதுனால விவசாயமும் தொழில் புரட்சியும் உருவாச்சு. அதற்கு இன்னைக்கு அகழ்வாராய்ச்சி பண்ணி பல சான்றுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துல நொய்யல் ஆத்தங்கரையில கொடுமணல் அப்படின்னு ஒரு நகரம் இருந்ததாகவும் அந்த தொழில் புரட்சி நடந்ததாகவும் ஆதாரம் இருக்கு. அதுபோல தமிழ்நாடு முழுக்க மிக பழமையான ஒரு தொழில் புரட்சி செய்த நாகரிகம் இருந்துச்சு. அதன் காரணமாக மேற்கே ரோமானியர்கள், கிரேக்கர்கள், கிழக்கே தென்னாசிய மக்கள் இவங்களோட நம்ம வர்த்தகம் பண்ணியிருக்கோம். அதனால மிகவும் செழுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இந்த செழுமையின் காரணமாக பொறாமை கொண்டு வடக்குல இருந்து சில பேர் படையெடுத்து வந்தாங்க. இப்படி தமிழர்கள் சந்தித்த முதல் படையெடுப்புன்னு பாத்தீங்கன்னா அது மௌரிய படையெடுப்பு. அந்த மௌரிய படையெடுப்பை செய்தவர்கள் மௌரிய அரசர்கள். முதல் அரசன் சந்திரகுப்த மௌரியன், அவருடைய மகன் பிந்துசாரன், அதன் பிறகு அசோகன். இத கூட இருந்து செய்தவர் சாணக்கியர் அப்படின்னு ஒரு பிராமணர்னு தான் வரலாறு சொல்லுது. பிந்துசாரன் அசோகனால தமிழ்நாட்டை முழுக்க பிடிக்க முடியல. அசோகனோட எல்லையை பாத்தீங்கன்னா இன்றைய தெற்கு கர்நாடகா, ஆந்திரா வரைக்கும் தான் இருக்கும். தமிழ்நாடு பிடிக்க முடியல. ஆக முதல் பகைன்னு நம்ம சந்திச்சது பாத்தீங்கன்னா வடுக மௌரிய அரசாங்கம். அவனுக்கு உதவி செய்தது சாணக்கியங்கிற பிராமணன். இப்போ நம்ம வாழ்ந்த தமிழ்நாடு வேங்கடம் முதல் குமரி வரை இந்த தமிழ்நாட்டுல இந்த ஆரியர்கள் அப்படிங்கிற படையெடுப்பை நம்ம சந்திக்கல. நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஐரோப்பியர்கள் சொன்ன ஆரிய படையெடுப்பு எல்லாமே எங்க நடந்ததுன்னு சொல்லப்படுதுன்னா இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து சமவெளி பகுதியில அங்க வாழ்ந்தவங்க தான் திராவிடர்கள், அங்கதான் ஆரியர்கள் அவங்க வீழ்த்தினாங்கன்னு சொல்லி இப்போ அறகுறையா ஒரு ஆய்வு செஞ்சு விட்டுருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள எந்த ஆரிய அரசனுமே படையெடுத்து வரல. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே பிராமணர்கள்ல அரசனா இருந்தது புஷ்யமித்ர சுங்கான்னு ஒருத்தன் தான், மகத நாட்டுல இருந்தான். அசோகனோட வாரிசுகளை கொன்னுட்டு திரும்பவும் இவன் அரசனாயிட்டான், பிராமணியத்தை வளர்த்துட்டான். அந்த பிராமண அரசன் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்தே வரல. ஆனா தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிற தமிழ்நாட்டுல ஆரிய படையெடுப்பு நடந்ததுங்கிறது விவாதத்துக்குரியது. இப்போ இந்த ஆரிய திராவிட கருத்தியல் பேசுறவங்க உடனடியா சிந்து சமவெளியை காட்டுவாங்க, அது திராவிட நாகரிகம் தான் சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை, அது சத்தியமா ஆரிய நாகரிகம் கிடையாது. ஆனா அதை தவறு பண்ணிட்டாங்க. அது முழுக்க முழுக்க தமிழ் நாகரிகம், திராவிட நாகரிகம் கிடையாது. ஏன்னா சிந்து சமவெளி பகுதிக்கும் இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு கன்னிமார் வழிபாடு. இங்க எத்தனையோ குலதெய்வ சாமியில 7 கன்னி வச்சு வழிபாடு செய்யறது இருக்கு. கன்னிமார் வழிபாடு தமிழ்நாட்டுல இருக்கு, அதை விட சிந்து சமவெளி நாகரிகத்துலதான் இருக்கு. அடுத்து ஏறு தழுவுதல். சிந்து சமவெளி ஒரு முத்திரையில ஏறு தழுவுதல் இருக்கு, அதை விட்டா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஏறு தழுவுதல், ஆந்திராலயோ கர்நாடகத்திலயோ கிடையாது. ஆக சிந்து சமவெளி ஒரு தமிழ் நாகரிகம். அங்க வாழ்ந்த தமிழர்களை வேணா ஆரியர்கள் வீழ்த்திருக்கலாமே தவிர இங்க வாழ்ற தமிழர்கள் அவங்க வீழ்த்தவே கிடையாது. நாம இந்த மண்ணோட பூர்வ குடிகள். நம்மள திராவிடர்கள் சொல்றது மூலமா என்ன பண்றாங்கன்னா நம்ம சிந்து சமவெளியில வாழ்ந்துகிட்டு இருந்ததாகவும் ஆரியர்கள் படையெடுத்து நம்ம துரத்தி விட்டதாகவும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழர்கள் ஆகிய திராவிடர்கள் ஆரியனிடம் தோற்று போய் புறமுதுகு காட்டி வடக்கு இருந்து ஓடி வந்ததாக அகில இந்திய அரசியல் தான் இதனால் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கானே தவிர தமிழர்கள் யாருக்கிட்டையும் தோத்து போய் வந்ததே கிடையாது. அங்க வாழ்ந்த மக்கள், அந்த தமிழர்கள் வேற, நம்ம தமிழர்கள் வேற. இந்த 2 சமுதாயத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னா காரணம் என்னன்னா இரண்டுக்கும் பொதுவான இன்னொரு சமுதாயம் இருக்கு, குமரி கண்ட நாகரிகம்.
அந்த குமரிக்கண்ட முழுது போன பிறகுதான் இந்த ரெண்டு நாகரிகங்களும் வளர்ந்துருக்குன்னு தான் பொருள்படுதுமே தவிர அங்க இருந்தவனும் தோத்து போய் இங்க வரல, இங்க இருந்தவனும் அங்க போகல. ஆக நீங்க திராவிடம் பேசுனீங்கன்னா ஆரிய படையெடுப்பும் சொல்லணும், அப்ப திராவிட தோல்வின்னு ஒரு வார்த்தையும் சொல்லணும். தமிழர்கள் ஒருபோதும் திராவிடர்கள் கிடையாது, நாம தோத்து போய் வடக்குல இருந்து ஓடி வரல, இதுதான் நம்மளுடைய மண்ணு, இது நம்மதான் இங்க பூர்வ குடிகள். இப்ப இந்த ஆரிய திராவிட கருத்தியல் ஏன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க இது ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்டது. பிராமணர்கள் வேற இனம் தான், அதை நான் மறுக்கவே கிடையாது. ஆனா அந்த பிராமணர்கள் படையெடுத்து வரல, அவங்க குடியேற்றம் செய்யப்பட்டார்கள். அதை எப்படின்னு பார்ப்போம். ஐரோப்பியர்கள் வந்த பிறகு அறவே காட்டுத்தனமா ஆய்வுகள் பண்றாங்க. வடக்குல இருந்த மேக்ஸ் முல்லர் சமஸ்கிருத புத்தகங்களை மட்டுமே படிச்சுட்டு ஆரிய கோட்பாடை கொண்டு வராரு. அவனுக்கு உதவி செய்யறதும் அங்கிருந்த பிராமணர்கள் தான். ஏன்னா மொழிபெயர்ப்பாளரா புத்தகங்களை எடுத்து கொடுக்க பிராமணர்கள் உதவி செய்வாங்க. திருநெல்வேலிக்கு சீமைக்கு வந்த கால்டுவெல் மதத்தை பரப்ப வந்தவனும் தமிழ் நூல்களை மட்டுமே படிச்சு தென்னிந்திய மொழிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லி திராவிட கோட்பாடை கொண்டு வரான். அவனுக்கு அப்ப உதவி செய்ததும் 2 தெலுங்கு பிராமணர்கள். அப்ப தமிழ்நாட்டுல கல்வி அறிவை வச்சுட்டு இருந்தது பிராமணர்கள், குறிப்பா தெலுங்கு பிராமணர்கள். அவங்கதான் அவனை மாத்துறாங்க. தமிழ் மொழின்னு அவன் சொல்ல இருந்தத திராவிட மொழின்னு அவனை பேச வச்சது இந்த தெலுங்கு பிராமணர்கள். ஏன்னா அவங்க தமிழ் முன்னோடிங்கிறத ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க, தமிழ் மேல காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள். ஆக இந்த கால்டுவெல் அப்படிங்கிறவன் வெறுமனே தமிழ் மட்டும் படிச்சு திராவிடன்னு சொல்லிவிட்டு போயிட்டான். மேக்ஸ் முல்லர் சமஸ்கிருதம் மட்டும் படிச்சு மொழி ஒற்றுமையின் காரணமாக இவங்கெல்லாம் ஆரியர்கள்னு சொல்லிட்டான். இந்த 2 கோட்பாடு உருவாச்சு. 1930களில் ராஜஸ்தான் பகுதியில ரயில்வே தடம் போடுறதுக்கு ஆங்கிலேயன் முயற்சி செய்தப்போ, அகழ்வாராய்ச்சி செய்தப்போ அங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை கண்டுபிடிச்சான். உடனே இதுதான் திராவிடர்கள் வாழ்ந்த பகுதி, ஆரியர்கள் கணவாய் வழியா படையெடுத்து வந்தாங்க, அந்த ஆரியர்கள் தான் இந்த பிராமணர்கள். ஏன்னா ஆரியர்கள் பேசுற சமஸ்கிருதத்தை பிராமணர் தான் வச்சிருக்காங்க, நம்மளுக்கு தான் சமஸ்கிருதம் தெரியாதுல்ல. அதனால பிராமணர்கள் ஆரியர்கள், மற்ற உள்ளவங்க எல்லாமே திராவிடர்கள் அறவே கடுத்தனமா சொன்னான். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் இதை கப்புன்னு பிடிச்சுக்கிட்டாங்க. என்னன்னா விந்தையமலைக்கு தெற்க உள்ளவங்க மட்டுமே திராவிடன்னு ஒரு கோட்பாடு சொல்றாங்க. இல்ல பிராமணனை தவிர எல்லாருமே இந்தியாவில திராவிடர்கள்னு ஒரு பேர் குழப்புவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்து சமவெளியில திராவிடர்கள் வாழ்ந்தாங்க, ஆரியர்களால் வீழ்த்தப்பட்டு தெற்க ஓடி வந்துட்டாங்க, இப்படியும் சில பேர் குழப்புவாங்க. அதுவும் இல்லாம ஆரியர்கள் யாருன்னு கேட்டா அவங்களாம் மத்திய ஆசியால இருந்து குதிரை படையெடுத்து திராவிடர்களை வீழ்த்தினாங்கன்னு ஒருத்தர் சொல்லுவான். இன்னொருத்தர் என்ன சொல்லுவான், அவங்களாம் நாகரிகமே இல்லாம ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தவங்க, நம்ம கிட்ட இருந்து திருடிக்கிட்டாங்கன்னு முன்னுக்கு பின் முரண்பாடா சொல்லுவாங்க. அவன் குதிரை படையெடுத்து வந்தானா இல்ல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு மேய்ச்சல் நிலத்துக்காக நம்மகிட்ட திருடிக்கிட்டானா, யாருக்குமே ஒரு தெளிவு கிடையாது. இந்த பிராமண இனத்தை பிராமண இனம்னு சொல்லிட்டு போலாம், அது ஆரிய இனம். மற்றவங்க எல்லாம் திராவிடர்கள்னு சொல்றதுனால அதிகமா பலன் அடைந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, தெலுங்கு அரசியல்வாதிகள், குறிப்பா வடுக அரசியல்வாதிகள். ஏன்னா பிராமணர்கள் ஆரியன்கிற அடையாளத்தை ஏற்றுக்கிட்டு ஆங்கிலேயன் காலத்துல எல்லா அரச பதவிகளையும் அனுபவிச்சிட்டாங்க. அதுல பாதிக்கப்பட்டது தெலுங்கர்கள். ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ் அரசன் கடைசியா ஆட்சி செய்து 700 ஆண்டுகள் ஆச்சு. கிபி 1310ஆம் ஆண்டு மதுரை என்னைக்கு நம்ம கையை விட்டு போச்சு, அதுல இருந்து தமிழ்நாட்டை இன்று வரை ஆட்சி செய்வது அந்நியர்கள். மதுரையை பிடிச்ச மாலிக் கபூர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய தளபதிய விரட்டுங்கிற பேர்ல விஜயநகர அரசன் படையெடுத்து வந்தான். ஆனா ஒருபோதும் தமிழ் நிலத்தை மீண்டும் தமிழன் கைக்கே தரல, அவனே வச்சுக்கிட்டான். அப்படி அந்த விஜயநகர வாரிசுகள் தான் இன்று வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறாங்க. தமிழ் மண்ணுல கூற்றம், வளநாடு, மண்டலம், பெருநாடுன்னு அற்புதமான ஒரு ஆட்சி முறை, கிராம நிர்வாக முறை, சோழர் காலத்துல குடவோலை திட்டம், அப்பவே ஜனநாயகம், தேர்தல், இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கைய கெடுத்து பாளையமா பிரிச்சு ராணுவமயமாக்கி மக்களை சுரண்டி ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தது வேற யாரும் கிடையாது, தெலுங்கர்கள். ஆங்கிலேயன் வரும் வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது தெலுங்கர்கள், பாளையத்துக்கார ஜமீன்தார்கள். அதுல அவனுக்கு நம்பகத்தன்மையா கூட இருந்த ஆளுங்களை இன்னைக்கு யார் யார் ஆண்ட பரம்பரை பேசுறாங்களோ அவங்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டான். எடுத்துக்காட்டுக்கு தென்பாண்டிய நாட்டுல நாயக்க அரசர்களுக்கு மறவர்கள் கொஞ்சம் உதவியா இருந்ததுனால அவங்க வலதுகரமா வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஆண்ட சாதின்னு பெருமை வச்சுட்டு இருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டுல 72 பாளையமா பிரிச்சாங்க. அதுல 54 பாளையங்கள் தெலுங்கு நாயக்கர்கிட்டையும் 18 பாளையம் மட்டும் மறவர்கிட்டையும் போகுது.
அந்த நட்புறவின் காரணமாக மறவர்களை வலது கையா வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே பாண்டிய நாட்டுல படையில் இருந்தவங்க, அவங்களோட ஆதரவு எப்பவும் தேவைன்ட்டு அதை வச்சுதான் அவங்க நீங்க ஆண்ட பரம்பரைன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயன் வரும் வரை தமிழ்நாட்டை சுரண்டி கொளுத்தது தெலுங்கர்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட நிலம் இல்ல, இருக்கிற நிலம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஆனா நம்மளாம் நிறைய வச்சிருந்தோம். எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு தமிழ்நாட்டுல சாதிய ஒடுக்குமுறை, வர்ணாசிரம் இதை அனைத்துமே கொண்டு வந்தது வடுக பிராமணர்கள். என்னைக்கு வடுக அரசு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தானோ அன்னைக்கே தமிழ் கோயில்ல இருந்து தமிழ் பூசாரிகள் விரட்டப்பட்டாங்க, வடுக பிராமணர்கள் உள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு திராவிட அரசியல்வாதிகள் பேசுற மாதிரி ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இந்த பிராமணர்கள் தமிழ் கோயிலை பிடிச்சிருக்காங்கிறத ஏத்துக்கவே முடியாது. அது சுத்த பொய். ராஜராஜன் மாதிரி தமிழ் அரசன் இருந்த வரைக்கும் தமிழ் கோயில் இருந்தவர்கள் தமிழ் பூசாரிகள், அதுக்கு கல்வெட்டு ஆதாரம் இருக்கு. உண்மையை சொல்ல போனா பறையர் வள்ளுவர் சமூகம் அவங்கதான் தமிழ் கோயில்ல பூசாரிகளா சிவாச்சாரியர்களா இருந்தாங்க. அவங்கள வெளியேற்றிட்டு வடுக பிராமணர்களை உட்கார வச்சவன் வடுக அரசர்கள். நான் வடுகன்னு சொல்றது வடக்குல இருந்து வந்த அரசர்கள். அவங்க காலங்காலமா தமிழ் மேல பகையுணர்வு கொண்டவர்கள். மௌரிய அரசனாகட்டும், கலப்புரனாகட்டும், சாளுக்கியனாகட்டும், விஜயநகர் ஆகட்டும், மதுரை நாயக்கனாகட்டும், தமிழ்நாட்டு மேல பொறாமை கொண்டு கொள்ளையடிக்கணும்ட்டு வந்தவங்க. ஒவ்வொரு பாளையமா பிரிச்சு அந்த பாளையத்துக்கு வந்து வரி வசூல் பண்ண தண்டநாயக்கன் ஒருத்தன் நியமிப்பாங்க. அவனுக்கு மேல அமரநாயக்கன் ஒருத்தரப்பான், அவனுக்கு மேல நாயக்கன் இருப்பான். அந்த பாளையத்துக்கார வம்சாவளி வந்தவன் தான் கெட்டி பொம்மு நாயக்கன். அவனை போய் இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன்னு சொல்லிக்கிட்டு சுதந்திர போராட்ட வீரன் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் செய்தது மக்களை அடிச்சு வரி புடுங்கிறது. இப்படி பாளையத்துக்காரர்கள் அனைவருமே கொடுங்கோல் ஆட்சி செய்யறதுனாலதான் தமிழ்நாட்டுல வறுமையே வந்துச்சு. எல்லா நேரத்தையும் அவன் பிடிங்கிக்கிட்டான். அதுல குறிப்பா பாதிக்கப்பட்டது பல்லர் சமூகம். பல்லர் சமூகம் குடியான சமூகம், விவசாயம் பண்றவங்க மருத நிலத்துல. அவங்க நிலத்தையெல்லாம் புடுங்கிக்கிட்டு அந்த நிலத்திலேயே அவங்க கூலியா வேலைக்கு வச்சாங்க. யாரு? தெலுங்கு நாய்க்கமாறு. எங்க கோயம்புத்தூர்ல வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட நாய்க்கம்பழம் இருக்குன்னா அனைத்து நிலப்பழங்களும் அவங்க கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து பணக்காரர்கள் தெலுங்கர்கள். சொல்ல முடியுதா யாருனாச்சு? இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல திமுக மாவட்ட செயலாளர் யாரு? ஏவா வேலு, ஒரு நாயுடு தானே. சொல்ல முடியுதா? இப்போ ஆங்கிலேயன் வர வரைக்கும் இந்த தெலுங்கு நாயக்கர்கள் தான் தமிழனை சுரண்டி குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயன் வந்த உடனே இந்த பிராமணன் என்ன பண்ணிட்டான் விவரமா, இனிமேல் இவன் தான் ஆட்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் தெலுங்கு ஜமீன்தார்கிட்ட வேலை அப்படி இருந்தவன் கல்வி இருந்த காரணமாக ஆங்கிலேயர்கிட்ட வேலைக்கு போயிட்டான். உயர் நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள்னு ஆங்கிலேயர்கிட்ட முதல்ல பிராமணன் போய் எல்லா வேலையும் புடிச்சுக்கிட்டான். சரிங்களா? காங்கிரஸ் கட்சியும் பிராமண போய் பிடிச்சுக்கிட்டான். இதனால வந்து செல்வாக்கு இழந்த இந்த தெலுங்கு ஜமீன்தார்கள் அவங்க ஆரம்பிச்ச கட்சி தான் நீதி கட்சி. இந்த நீதி கட்சி வந்து நம்மளுக்கு நீதி வாங்கி தர ஆரம்பிச்சது கிடையாது. ஏற்கனவே அதிகாரம் இழந்த தெலுங்கு ஜமீன்தார்கள், தெலுங்கு ஆதிக்கசாதிகள், மலையாள ஆதிக்கசாதிகள் பிராமணனை எதிர்த்து மீண்டும் அரசாங்க வேலைகளை புடுங்கறதுக்காக அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த நீதி கட்சி, தமிழர்களுக்காக கிடையாது. அந்த நீதி கட்சி வழி வந்ததுதான் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கம் பிராமணர்களை எதிர்க்கிற மாதிரி எடுத்து இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அதிகாரத்தை தெலுங்கு கையில கொடுத்துருச்சு. ஈவேரா அவர்கள் வந்து நான் தமிழனுக்கு சுயமரியாதை கத்துத்தரேன், மதத்தை ஒழிக்கிறேன், சாதியை ஒழிக்கிறேன்னு சொன்னது அனைத்துமே சுத்த பொய், நல்ல நாடகம். இன்று காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது அனைவருமே தெலுங்கர்கள், கன்னடர்கள். இந்த உண்மை யாருக்கா தெரியுமா? ஈவேராவுடைய சாதி ஒழிப்பு நாடகம், அது சாதி ஒழிப்பு கிடையாது, சாதி ஒழிப்பு. தெலுங்கனா ஒழிச்சு வச்சுக்கிட்டான். இப்போ பேருக்கு பின்னாடி உள்ள பட்ட பேரை நீக்க சொன்னாங்க தெரியுமா? அது எதுக்கு தெரியுமா? சாதி ஒழிக்க கிடையாது. ஏன்னா திராவிட நாட்டுல சாதி ஒழிக்கிறோம்னா அதே கருத்தை போய் ஆந்திரால சொல்லியிருக்கலாம், கர்நாடகால சொல்லியிருக்கலாம், கேரளால சொல்லியிருக்கலாம். தமிழனுக்கு என்னைக்குமே சாதி வெறி இருந்ததே கிடையாது. அதனாலதான் ஈவேரான்னு ஒருத்தர், அவர் கன்னட தெலுங்கர் வடிவம், அவர் சொன்ன உடனே ஏதோ நல்லது செய்யறாருன்னு சொல்லிட்டு உடனடியா தன் பேருக்கு பின்னாடி இந்த பட்டத்தை தூக்கி போடுறான் தமிழன். இதே கருத்தை நீங்க ஆந்திரால போய் ஒரு நாயுடு கிட்ட ரெட்டி கிட்ட வந்து பேரை தூக்குறான்னு சொன்னா அவன் பட்டப்பேரை தூக்க மாட்டான். நாயர்கிட்டையும் ஒக்கலிக கவுடா கிட்டையும் போய் பட்டப்பேரை தூக்குறான்னா தூக்க மாட்டான். அவன் தான் உண்மையான சாதி வரியன். தமிழன் சாதி வரியன் கிடையாது. தமிழனுக்கு ஒரு அடிப்படை புரிதல் இருக்கு, இது சாதி கிடையாது, சாதாரண ஒரு பட்டப்பேரு தான், நம்ம முன்னோர்கள் செய்த தொழிலின் காரணமாக வந்த பட்ட பேரு. இதனால என்ன வந்துட போகுதுன்னு உடனடியா தூக்கி போட்டு இந்தியாலேயே ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும்தான். அப்படிப்பட்ட தமிழனை போய் சாதி வரியன்னு தீகாக்காரன் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறத ஏத்துக்கவே முடியாது. இப்போ பட்ட பேரை தூக்குனனால என்ன ஆயிடுச்சுன்னா யாரு தமிழன் யாரு தெலுங்கன்னே தெரியல. இப்போ
கடந்த 600 ஆண்டுகளா தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கிற இந்த தெலுங்கர்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது. ஆங்கிலேயன் வந்து இந்த நாட்டை விட்டு போகும்போது நாட்டில் ஜனநாயகம் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஜனநாயகம் வந்தா தமிழ்நாட்டில் யாரு பெரும்பான்மை? தமிழர்கள். அப்ப தமிழர்கள் வந்து தேர்தலில் நிற்கும் போது ஒரு சக தமிழனுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை இன்னுமே கையில வச்சுக்க நினைக்கிற தெலுங்கன் தேர்தலில் நின்னா ஒரு தமிழன் ஓட்டு போடுவானா? ஏன்டா 600 ஆண்டுகளா எங்களை ஏசி பிழைக்கிறவனையும் எங்க நிலத்தையெல்லாம் பிடிங்கிட்ட ஜமீன்தார் நீ இன்னுமா எங்களை ஆட்சி செய்ய போறேன்னு அவனை ஒதுக்கிடுவான். தெலுங்கர்களுக்கு அதிகாரம் போயிடும். அதை உணர்ந்து கொண்ட தெலுங்கர்கள் மீண்டும் தங்களது ஆதிக்கத்தை தக்க வைத்துக்குள்ள போட்டுக்கொண்ட ஒரு நாடகம் தான் சாதி ஒழிப்பு. இப்போ அவன் தெலுங்குன்னு மறைக்க அவன் பண்ண பேரை மறைக்கலாம். இப்போ கோபால்சாமி நாயுடு அந்த தெலுங்கு தெரியுமா? அந்த கோபால்சாமி நாயுடு அப்படிங்கிறவன் நாயுடு தூக்கிட்டு கோபால்சாமி நின்னான்னா அவன் மட்டும் மாட்டிக்குவான். ஏன் தெரியுமா? அதே திருநெல்வேலி விருதுநகர்ல ஒரு தேவரோ ஒரு கோணாரோ ஒரு யாராச்சும் நிற்கும் போது இவன் மட்டும் தனியா மொட்டையா கோபால்சாமின்னு நிற்பான். அப்ப இவன் யாருன்னு சந்தேகம் வரும். தேவரு கோணாரு கவுண்டரு வன்னியரு இவன்னா தமிழர்னு ஒரு தெரியும். ஆனா மொட்டையா நிக்கிறானே இவன் யாருன்னு பார்க்கும்போது இவன் தெலுங்க. அப்பவும் நிராகரிச்சிருவாங்க அவனை. அப்போ அவன் பேரு நீக்கணும், நம்ம பேரையும் நீக்கணும். அதுக்கு அவன் போட்ட நாடகம் தான் சாதி ஒழிப்பு. பேருக்கு பின்னாடி உள்ள சாதாரண பட்டப்பேரை போய் சாதின்னு நம்மளை நம்ப வச்சு இதனாலதான் சாதி கலவரம் வருதுன்னு ஒரு அபத்தமான ஒரு பொய்ய சொல்லி சாதி பேரை பட்ட பேரை நீக்க வச்சு அவனுங்களும் பட்ட பேரை நீக்கிட்டு நம்ம எல்லாம் திராவிடம் பொது எதிரி ஆரியன்னு ஒரு பொய்ய சொல்லி இன்று வரை அரசியல் அதிகாரத்தை கையில வச்சுட்டு இருக்கிறது தெலுங்கர்கள். நீங்க தமிழ்நாட்டு பொருளாதாரம் யாரு கையில இருக்கு? முதல் 10 பணக்காரர்கள் கொடுங்க, 8 பேர் தெலுங்கனா இருப்பான், ஒரு மார்வாடி ஒரு மலையாளி வருவான். நான் எழுதி தரேன். ஆனா பிராமணன் அப்படியே கோயில்ல இருக்கா? பிராமணனை கோயிலை விட்டு நீக்கும் தமிழர்களை உள்ள அனுப்புவோம்னு சொன்ன திராவிடம் இது வரைக்கும் செய்ததா? செய்யலையே. அதே பிராமணன் தான் இருக்கான். ஏன்? அதைத்தான் சொல்றேன், திராவிட இயக்கம் ஒரு பக்கா நாடகம். இந்த பிராமணர்கள் யாருமே தமிழ் அந்தணர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி படையெடுத்து வந்த ஆரியர்கள் கிடையாது. இந்த பிராமணர்கள் யாருன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க குடியமற்றப்பட்ட தெலுங்கு பிராமணர்கள். அதுக்கு ஆதாரமே இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பழனி முருகன் கோயில் தெரியுமா? திருமலை நாயக்கன் காலம் வரைக்கும் பழனி முருகன் கோயில்ல பூசை பண்ணிட்டு இருந்தது தமிழ் பூசாரிகள். திருமலை நாயக்கனுடைய படை தளபதி ராணுவ தளபதியான ராமப்ப ஐயர் ஒரு பிராமணன். கவனிங்க, பிராமணன் வந்து கோயில் பூசாரியா மட்டும் இருந்தது கிடையாது, படை தளபதியாவும் இருந்திருக்கான். அந்த படை தளபதி தான் பழனி மலை மேல போயிட்டு தமிழ் பூசாரிகளை அடிச்சு விரட்டிட்டு தெலுங்கு பிராமணர்களை உட்கார வைக்கிறான். இன்று வரை தமிழ் கோயில்கள் முழுக்க தெலுங்கு பிராமணர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இல்லாத பொல்லாத அசிங்கமான பொய் புராணங்களை எழுதி விஜயநகர காலத்துலதான் பல இந்து புராணங்கள் எழுதப்படுது. ஏன் தெரியுமா? விஜயநகர காலத்துல வட இந்தியா முழுக்க சுல்தான்கள் முகலாயர்கள் கைக்கு போயிடுச்சு. இந்த பிராமணர்களுக்கு வந்து விஜயநகர அரசனை விட்டு வேற வழி கிடையாது, மதுரை நாயக்கனை விட்டு வேற வழி கிடையாது. அதனால இங்க வச்சு இந்து மதத்தை காப்பாத்துறாங்க. அப்ப வந்து ஏகப்பட்ட புராணங்கள் எழுதுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு கிருஷ்ணருக்கு 3வது மனைவின்னு சொல்லப்படுற அந்த ஜாம்பாவதி, அந்த ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்னு எழுதுனதே கிருஷ்ணதேவராயன் தான். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது ஏதோ 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுனதா நம்பிட்டு இருக்காதீங்க. பெரும்பான்மையான சமஸ்கிருத இலக்கியங்களை எழுதுனது வெறும் 600 ஆண்டு காலம் விஜயநகர அரசு காலத்துலதான் எழுதியிருக்காங்க. அங்க வச்சுதான் இந்து மதத்தை அவங்க காப்பாத்தினாங்க. வடக்கெல்லாம் இஸ்லாமிய சுல்தான் கைக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இதே வடகு அரசர்கள் அந்த இந்து மதத்தை காப்பாத்துறங்கிற பேர்ல தமிழ் மையில மொத்தமா செதைச்சு கோயில்களை வந்து இந்த வடுக பிராமணர்களை குடியேற்றம் செய்யறாங்க. தமிழ்நாட்டுல நடந்தது வடுக படையெடுப்பு, ஆரிய குடியேற்றம். ஆனா அதே இந்த தெலுங்கு வாரிசுல இன்னைக்கு நம்மள என்ன சொல்லி வச்சிருக்காங்க? இந்த வடுக படையெடுப்ப சுத்தமா மூடி மறைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஆரிய படையெடுப்பு மட்டும்தான் நடந்தது, ஆரிய மட்டும்தான் எதிரின்னு சொல்றாங்க. ஆரிய நிச்சயமா பிராமண எதிரி தான். வர்ணாசிரம முறையை கொண்டு வந்து சாதி ஏற்றத்தாழ்வு கொண்டு வந்தது பிராமணன் தான். ஆனா அவனை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது யாரு? இதே தெலுங்கு வாரிசுகள். அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அந்த மூடி மறைச்சதுக்கு அவங்க போட்டுக்கிட்ட நாடகம் தான் திராவிட இயக்கம். இவங்க சாதியை ஒழிக்க மாட்டாங்க. சாதியை ஒழிச்சுட்டா அவனால அரசியல் பண்ண முடியாது. சாதியை வச்சுட்டா தமிழ்நாட்டுல அரசியல். நீங்க எந்த சாதி பேர் சொல்லுங்க, அது ஒரு தொழில் பெயர் தான். இப்ப நம்ம இன்னைக்கு கோனார் ஆயருக்கு விளக்கம் கொடுத்தோம். அதே மாதிரிதான் மற்ற சாதி அவங்க குலப்பட்டம் பாத்தீங்கன்னா அது தொழில் பெயர். வடநாட்டுலதான் சாதி, இங்க வந்து தொழில் பெயர் மட்டும்தான். அந்த தொழில் பெயர்களையும் இவன் மட்டும் சத்தியம் இவன் மட்டும் சூத்திரன்னு வேணும்னே பிரிச்சு
தமிழ்நாட்டை உடைச்சது இந்த தெலுங்கு பிராமணர்கள், தெலுங்கு அரசர்கள். அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு பழிய மட்டும் பிராமண மேல போட்டுக்கிட்டு நான் உனக்கு உரிமை வாங்கி தரேன், நீ இழந்த உரிமையை நான் வாங்கி தரேன்னு நம்மளை ஏமாத்தி இன்று வரை ஆட்சி கட்டில உட்கார்ந்துருக்கிறது தெலுங்கர்கள். இப்போ உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வராங்கன்னா என்ன சாதி என்ன நீங்க கேட்பீங்க, இயல்பு. நாட்டை ஆள ஒருத்தர் வரா என்ன சாதின்னு நம்ம கேட்கிறோமா? ஒரு சாதாரண மனுஷன் கேட்பான். நீங்க போய் கர்நாடகால போய் தேர்தல் நிக்கிறீங்கன்னா கர்நாடகாரன் இவன் யாரு என்ன சாதின்னு கேட்பான். ஆனா தமிழன் வந்து அப்படி கேட்கவே கூடாதுன்னு நம்மளை வந்து மூல செலவு பண்ணிட்டாங்க. கேட்டா நீ சாதி வரியானா, இதெல்லாம் வந்து பெரியார் பூமி, நீ என்ன சாதி பார்த்துட்டு இருக்க அப்படிம்பாங்க. அப்படி பார்க்காம போய் தான் அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா அனைவருமே தமிழர்கள் அல்லாத தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு சீரழிச்சிட்டாங்க. அண்ணாதுரை தெலுங்கர்னு யாருக்கா தெரியுமா? அண்ணாதுரை முதலியாருன்னு சொல்லுவாங்க, அது அவரா போட்டுக்கிட்ட பட்டம். அவர் தெலுங்கர். அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவும் கருணாநிதியோட அம்மாவும் ஒரே இனக்குழுவை சேர்ந்தவர்கள். எம்ஜிஆர் கூட சரி சேரநாட்டு தமிழர்னு சொல்லுவாங்க, கிடையாது. அவங்க அப்பா ஒரு மேனன். மேனன் அப்படிங்கிறவங்க இந்த நாயர் நம்பூதிரி கலப்புக்கு பிறந்தவங்க. அவங்க நம்ம சேரநாட்டு தமிழர் கிடையாது. ஜெயலலிதா சுத்த பிராமணர், எல்லாத்துக்கும் தெரியும். அன்னைக்கே கருணாநிதி என்ன சாதி, எம்ஜிஆர் என்ன சாதி, அண்ணாதுரை என்ன சாதின்னு கேட்டிருந்தோம்னா இந்த வேணா வந்திருக்காரு. இப்ப கூட விஜயகாந்த் நிக்கிறான், ஓட்டு போடுறோம். அவனோட முழு பேர் விஜயராஜ் நாயுடு அப்படின்னு போட்டிருந்தான்னா நம்ம ஓட்டு போட யோசிப்போம். இவன் ஆந்திராக்காரனாச்சே, அங்கேயும் சந்திரபாபு நாயுடு இருக்கான், இங்கேயும் விஜயராஜ் நாயுடு இருக்கான், இவன் எதுக்கு இங்க நிக்கிறான் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்திருக்கும். அது வரவே கூடாதுன்ட்டு தான் இந்த சாதி ஒழிப்பு நாடகம். விஜயகாந்த் ஆகட்டும், வைகோவாகட்டும், தெலுங்கர்கள் தமிழர்களுக்காக போராடுற மாதிரி நடிப்பாங்க. இப்ப வந்து திமுக கார ஒருத்தர் வந்து புலம்பிட்டு போனார்ல, 30 ஆண்டு காலம் திருவண்ணாமலையில உழைச்சேன், என்னால எம்எல்ஏ ஆக முடியாது. என்ன காரணம்? கோணாரங்க மட்டும் ஒதுக்கல. இந்த மாவட்ட செயலாளர் ஏவா வேலு ஒரு நாயுடு. திமுகங்கிறது முழுக்க முழுக்க தெலுங்கர்களுக்காக மட்டுமே நடத்தப்படும் கட்சி. இது பொதுவா ஒரு உண்மை. இங்க முதலியார வந்திருக்கலாம், வன்னியர் வந்திருக்கலாம், கோணாரம் வளர முடியலன்னா அனைவருக்கும் பொதுவான எதிரி தெலுங்கர். மற்றவன் யாரையும் வளர விட மாட்டாங்க. தமிழர்கள்ல எதை கொஞ்சம் பலமா இருக்கும்னா அவனை வலதுகரமா வச்சுட்டு சகத்தம்லாம் ஒடுக்கிடுவாங்க. இதுதான் தெலுங்கர்களுடைய யுக்தி. இதுதான் காலகாலமா தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது. ஆக இப்ப பகை சக்தின்னு யாரை பாக்குறீங்க? வடுகர்கள். எடுத்து வந்த தெலுங்கர்களும் பகைதான், அவங்க கூட்டிக்கிட்டு வந்த பிராமணர்களும் பகைதான். இல்ல ஒருத்தனை நீக்கிட்டு ஒருத்தனை மட்டும் பகைன்னு நம்ம ஏத்துக்கவே முடியாது. ஆரியம் மட்டும்தான் பகைன்னு பத்தியா போய் சொல்லி திராவிட இயக்கம் கட்டுறவங்க ஈழத்துல படுகொலை செய்யப்பட்டப்போ எங்க போயிருந்தாங்க? ஏன் உதவி செய்யல? ஏன்னா அவனுக்கு தமிழ் பற்றே கிடையாது, தமிழும் கிடையாது. அங்க ஈழத்துல மக்கள் சாகுறப்ப தன் மக்கள் தன் மகளுக்காக பதவிக்காக கேட்டுக்கிட்டு இருந்தவர் தானே கருணாநிதி. ஏன்னா அவர் தமிழர் கிடையாது. அவர் என்ன சாதின்னு அன்னைக்கே நம்ம கேட்டிருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சாதியெல்லாம் கேட்கக்கூடாது. தமிழை வந்து சாதி அற்றவன் நம்மளை ஏமாத்தி வந்திரம் போறவன்லாம் செஞ்சிருக்கான். இன்று நம்ம அரசியல் இப்ப இந்த இடையர் குலத்துக்கும் இதனால என்ன பாதிப்புனா, நம்ம ஒன்று சேராம போனதுக்கு காரணம் நம்ம பேருக்கு பின்னாடி இருந்த பட்ட பேரை நீக்கினது. இது அனைவரும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட கோனார் அப்படின்னு போட்டிருந்தா வேற ஊருக்கு போனா கண்டிப்பா ஒரு கோனார் இருப்பான், தெரிஞ்சிருக்கும். அப்படி வாழ்ந்த கோனார், பிள்ளை இவங்க பேர்லாம் இப்ப காலையில இருந்து பேசணும் பெரியவங்கன்ட்டு. இப்போ நம்ம தலைமுறையில கோனார் அல்லது பிள்ளைன்னு போட்டு வேற ஊருக்கு போயிருந்தோம்னா நம்ம எத்தனை பேர் இருக்கும் நம்மளுக்கே ஒரு பலம் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஈரோட்ல இத்தனை கோனார் இருக்கான்னு கோயம்புத்தூர்காரனுக்கே தெரியாது, மதுரையில் இத்தனை கோனார் இருக்கான்னு திருநெல்வேலிக்காரனுக்கு தெரியாது. அப்படியே மூடி மறைச்சு நம்ம பலம் என்னன்னு தெரியாமையே போயிடுச்சு. காரணம் பேருக்கு பின்னாடி இருந்தா பட்ட பேரை நீக்கினது. ஆனா இப்ப அதுல இருந்து மீண்டு வர திரும்பவும் கோனார்னு போடலான்னு பார்த்தா நடுவுல வந்து குழப்புறவங்க இது யாதவ அரசியல் பண்றோம், அகில இந்திய அரசியல் பண்றோம். அங்கிருந்து பெட்டி வரும். அங்கிருந்து வந்து நீ யாதவ அரசியல் வளர்த்துட்டா உனக்கு நான் இவ்வளவு தரான்னு பெட்டி வரும் போல் இருக்கு. இங்க உள்ள திராவிட அரசியல்வாதி கிட்ட பெட்டி வரும் போல் இருக்கு. அதனால நீங்க எல்லாம் கோனார்னு போடக்கூடாது, யாதவன்னு போடுங்கன்றான். இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, யாதவன்னு போட்டா ஆயர் அல்லது கோனார், கொல்லா அப்படிங்கிற தெலுங்கனும் உள்ள வரும். இந்த 2 பேர்த்தையும் சேர்த்து தான் யாதவர்னு ஒரு சாதியை தமிழ்நாட்டுல 1930 உருவாக்கி இருக்காங்க. இது திட்டமிட்டே உருவாக்கப்பட்டது. நீங்க தமிழ்நாட்டுடைய பிற்படுத்தப்பட்ட சாதி பட்டியல் இப்ப போய் பாத்தீங்கன்னா யாதவா அப்படிங்கிற பேர்ல ஆயர் அல்லது இடையர் கூடவே கொல்லா அப்படிங்கிற தெலுங்கு யாதவர்னு வரும்.
இந்த 2 பேர்த்தையும் சேர்த்து இவங்க இனிமேல் யாதவர்ட்டான். அவங்க வந்து கொல்லாம இருந்தா நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு அரசியல் பண்ணி அவனால ஆதாயம் பண்ண முடியாது. அவன் தெலுங்குன்னு நம்ம ஒதுக்கிடுவோம். நம்ம கோனார்னு போட்டா நம்ம தான் தமிழ் பூர்வ உரிமைகளை வாங்கலாம். ஆனா இப்ப நம்ம யாதவர்னு சொல்றதுனால நீங்க எல்லாம் வடக்குல இருந்து வந்தவங்க நம்ம இளைஞர்களவே மூலச்செலவு பண்ணிட்டாங்க. நம்ம இந்த மண்ணின் மைந்தர்கள் உரிமையை நம்மளால வாங்க முடியல. காரணம் யாதவ் அப்படிங்கிறது உள்ள போயிடுச்சு. இந்த தெலுங்கர்கள் வேற என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 1931 சாதிவாரி கணக்கெடுப்புல தெலுங்கர்கள் திட்டமிட்ட வேற வேற சாதிக்குள்ள பூந்திருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு வன்னியர்னு ஒரு சாதி இருக்கு. வன்னியருக்குள்ள சத்திரியர்னு சொல்றாங்க. 1930க்கு முன்னாடி அப்படி ஒரு சாதியே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? வன்னியர்ல வந்து இந்த பகுதியில கவுண்டர்னு அழைப்பாங்க. திருவண்ணாமலைக்காரங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில கவுண்டர்பாங்க. விழுப்புரத்துலயும் கவுண்டர்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம், சென்னை பக்கம், திருவள்ளூர் பக்கம் நாய்க்கர் அப்படின்றாங்க. அரியலூர், தஞ்சாவூர் அந்த பக்கம் படையாட்சின்றாங்க. இந்த 3மே வேற வேற தெரியுமா? இந்த 3 பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரி சேர்த்து அக்னிக்குள்ள சத்திரியர்னு தெலுங்க. அவன் தான் இந்த அக்னி சட்டி, நாங்களாம் அக்னி சட்டியில இருந்தே சத்திரியரா வந்தோன்ட்டு உள்ள சேர்ந்துக்கிட்டு வன்னியகுல சத்திரியர்னு ஒரு புது சாதியை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு அந்த பேரவே மறந்துட்டு நாங்களும் சத்திரியர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற அந்த விழுப்புரம் இங்க கவுண்டர்களுக்கெல்லாம் அந்த அக்னி சட்டி வரலாறு, இந்து மதம், சத்திரி அதெல்லாம் தெரியவே தெரியாது. பள்ளின்னு சொல்லுவாங்க, குலதெய்வத்தை கும்பிடுவாங்க, பேசாம இருப்பாங்க. அவனை வேணும்னே சத்திரியனாக்கி இன்று வரை தொலைப்பு செய்வது யாரு? தெலுங்கர்கள். அவன் சாதிக்குள்ள பூந்துக்கிட்டு தெலுங்கர்கள். அதே மாதிரிதான் நம்ம சாதிக்குள்ள வேணும்னே தெலுங்கு கொல்லா உள்ள பூந்துக்கிட்டு நம்மலாம் யாதவர் தான்ட்டு எந்நேரமும் ராதா கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமான் பாட்டு பாடுறது, பஜனை பாடுறது, ஆற்றல்லாம் வீணா போகுது. தமிழ் கோணார்களுக்கு கிருஷ்ணன் எப்ப தெரியும், ராதான்னு எப்ப தெரியும்? மகாபாரதத்துல நான் வரிவிடாம தேடி பார்த்தேன், ராதாவே கிடையாது. ராதாங்கிறது முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை. ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. நான் உண்மையான ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணருக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 16,008. 8 பேர் பட்டத்திராணியா, 16,000 பேர் வச்சுக்கிட்டாங்க. இப்படி நான் சொல்லல, அசிங்கமா அவன் எழுதியிருக்கான். பிராமணன் எழுதியிருக்கான். இதை தெலுங்கு அரசன் ஆதரிச்சிருக்கான். அதை இன்னுமே சொல்றாங்க. இதை இன்னுமே ஆதரிக்கிறது யாரு? இந்த தெலுங்கு கொல்லா. நான் என்ன சொல்றேன், எனக்கு கண்ணன் தெரியுதா, எனக்கு திருமால் தெரியுதா, எப்படி ஏன் சாமி அப்படின்னா நம்மளாம் யாதவர்கள், கிருஷ்ணர், ராதா ஆவு அப்படின்றான். நம்ம அரசியல் அதிகாரத்தை இழந்தா நம்மளுடைய மெய்யியலும் போயிடுச்சு. காரணம் என்ன? வேற்று இனத்தவன உள்ள சேர்த்திக்கிட்டது. இதுக்கு நடுவுல மதம் கூடாது அது கூடாதுன்னு டீக்காக்காரன் குழப்பினால உண்மையான மெய்யியலையும் விட்டுட்டோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? கிருஷ்ணர் ராதா தான் மதம் நினைச்சுக்கிட்டோம். திருமால் மாயோன விட்டுட்டோம். மதம் கூடாதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம். இப்ப தமிழ் மெய்யில மீட்டெடுக்கணும்னா எங்க போறது? திருமால், மாயாவன், கண்ணன் அப்படி போறதா, இல்ல ராதா கிருஷ்ணா மகாபாரதன் அப்படி போறதா? இன்னைக்கு இடையர்கள் மிக குழம்பி போய் கிடக்குறாங்க. வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடையாது. மற்ற சமூகத்துல வந்து பெரியவங்க வழிகாட்டுவாங்க, சின்னவங்க பின்னாடி போவாங்க. இங்க தலைகீழா இருக்கு. நம்ம சமூகத்துல பெரியவங்களே வந்து யாதவர், யாதவ அரசியல் அப்படி இப்படி பண்ணலாம். அகில இந்திய அரசியல் நம்ம வந்து 10 MP வாங்கலாம், 15 MP வாங்கலாம். பீகார்ல சிஎம், யூபியில சிஎம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இளைஞர் சக்தி அனைத்துமே வீணா போகுது. எதிரிகள் யாரு? வேற்று சமூகத்தான உள்ள விட்டது. தமிழ்நாட்டுல நம்ம சாதிக்கு மட்டும் இல்ல, வேற சாதிக்கு இது பொருந்தும். தமிழ்ல வந்து தச்சர்கள், கம்மாளர்கள் சொல்லப்பட்டவங்க இன்னைக்கு விஸ்வகர்மான்றாங்க. காரணம் யாரு? அந்த தெலுங்கு விஸ்வகர்மா உள்ள சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் விஸ்வகர்மாட்டான். நானும் தச்சரு, நீயும் தச்சரு, வாடா விஸ்வகர்மா சேர்ந்துக்கலாம், எண்ணிக்கை காட்டலாம், ஜனநாயக அரசியல்ன்றான். கம்மாளிகள் என்ன சொல்றா? நானும் ஆடு மேய்க்கிற, நீ ஆடு மேய்க்கிற, வாடா யாதவ ஒண்ணு சேர்த்துக்கலாம், ஸ்ட்ரென்த்தை காட்டலான்றான். என்ன ஸ்ட்ரென்த்தை காட்டி என்ன கிழிச்சாங்க? அந்நியர்கள் உள்ள சேர்ந்துக்கிட்டு தொழில் ஒற்றுமையின் காரணமாக நீ நானும் ஒண்ணுதான் வா அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலையும் மீன் பிடிக்கிறான், ஜப்பான்லயும் மீன் பிடிக்கிறான். 2 பேரும் ஒரே ஜாதியா கொண்டு கொடுத்தல் வச்சுட்டாங்களா என்ன? இந்த இடையர் சமூகம் பாதிக்கப்பட்டதும் கடந்த 600 ஆண்டு கால தெலுங்கு அரசியல் தான் காரணம். தெலுங்கு படையெடுப்பு தான் காரணம். ஒட்டுமொத்த தமிழர்கள் பாதிக்கப்பட்டதுக்கு காரணமும் வடுக படையெடுப்பு தான். ஆனா அந்த வடுகர்கள் எளிதில் தப்பிச்சுக்கிறதுக்கு ஆரிய படையெடுப்புன்னு ஒரு பழிய தூக்கி போட்டுட்டு தப்பிச்சுக்கிறாங்க. 2 பேருமே எதிரி. இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பத்தி பேசணும், இயற்கை விவசாயத்தை பத்தி பேசணும். இதெல்லாம் வந்து திட்டமிட்டே நடக்குதா இல்ல அதுவா நடக்குதா? 10,000 ஆண்டுகளா வந்து மருதநில நாகரிகத்துல வாழ்த்து வர தமிழனுக்கு விவசாயத்தை இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காக்காரன் யாரு?
இந்த உரத்தை தான் போடணும், இந்த விதையத்தான் போடணும்னு சொல்லித்தர அவன் யாரு? நம்ம பாரம்பரியத்தை அழிச்சாதான் அவனுக்கு வியாபாரம் நடக்கும். அவனோட உரத்தை நம்ம வாங்கணும், அவனோட விதையை நம்ம வாங்கணும். அதுக்காக பாரம்பரியத்தை அழிக்கிறான். அதுக்கு முதுகெலும்பா இருக்கா நாட்டு மாடு அழிக்கிறான். அதனாலதான் ஜல்லிக்கட்டு அழிக்கிறான். மற்றபடி வடநாட்டுல நேபாள் எல்லை பகுதியில மாட்டை வெட்டுவாங்க. முகநூல்ல பார்த்துட்டு இருப்பீங்க. வேதத்துல மாடு சாப்பிடாத பிராமணனே கிடையாது. விவேகானந்தரை ஒத்துக்கிறாரு. வடநாட்டுல மாடு வெட்டுறது இன்னும் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தடை பண்ணாம இன்னைக்கு இந்திய உலகத்திலே மாட்டுக்கறி ஏற்றுமதியில பிரேசில் முதல் இடத்துல இருக்கு. இப்ப இந்தியா அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இது அதிகமா போய்கிட்டு இருக்கு. அப்ப மாட்டை வெட்ட அனுமதி தரீங்க, மாடு கூட விளையாடுறத ஏன்டா அனுமதி தர மாட்டீங்க? ஏன் தெரியுமா? நான் ஜல்லிக்கட்டு விளையாடாட்டி அந்த மாட்டை நான் ஏன் வளர்க்க போறேன்? நான் மாட்டை கசாய கூட காமிச்சிருவேன். நான் ஏன் மெனக்கெட்டு மாட்டை வளர்க்கணும்? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஜல்லிக்கட்டு மாடு தான் காயடிக்காது. உழவு மாடு எல்லாத்தையும் காயடிச்சு தான் வேலை வாங்குவாங்க. அப்ப நாட்டு மாட்டுடைய ஆண் விந்து எங்க இருக்கு? ஜல்லிக்கட்டு காலையில தான் இருக்கு. அந்த ஜல்லிக்கட்டு காலையும் நம்ம பயன்படுத்தாம கசாப்பு காமிச்சிட்டோம்னா நாட்டு மாடுடைய மரபணுவே போயிருமே. நீங்க அப்புறம் நாட்டு மாடை எப்படி மீட்டு உருவாக்கம் பண்ணுவீங்க? நாட்டு மாடு இல்லாட்டி இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. இயற்கை விவசாயம் பண்ண முடியாட்டி உரத்தை வெளிநாட்டுக்காரங்கிட்ட தான் வாங்கணும். வெளிநாட்டுக்காரங்கிட்ட வாங்கினா மண்ணு மலடா போயிடும், நம்மளுக்கு நோய் வந்துடும். அதன் பிறகு மரபணு மாற்றப்பட்ட விதையை சாப்பிட்டோம்னா உயிர் போயிடும். இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு தமிழர்கள் காட்டு மிராண்டிகள்னு சொல்லி இந்தியா மட்டும் ஜல்லிக்கட்டை தடை போடுறதா நீங்க நினைச்சுக்காதீங்க. இதுல மிகப்பெரிய உலக சதியே இருக்கு. உலகத்துக்கே விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் தான். இந்த தமிழனையே அழிச்சிட்டோம்னா தான் மற்றவனை கட்டுப்படுத்த முடியும் சுலபமா. இப்போ பூச்சி மருந்து, இந்த செயற்கை உரத்தை போட்டு கெட்டு போன நிலத்தையெல்லாம் எப்படி மீட்டு உருவாக்கம் பண்றதுங்கிற வித்தை தமிழனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம தான் காலங்காலமா இயற்கை விவசாயம் பண்றவங்க. அப்படி செஞ்சவர் தான் நம்மாழ்வார். நம்ம தான் உலகத்தையே மாற்ற போறோம். அது வெளிநாட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது, கார்பரேட் நிறுவனங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் தமிழனை எப்படியாச்சும் அடக்கணும் அப்படின்னு பாக்குறான். அதுக்கு பொய் சொன்னதுதான் தமிழன் ஒரு காட்டு மிராண்டி, ஜல்லிக்கட்டு ஒரு காட்டு மிராண்டி விளையாட்டுன்னு அதை தடுக்க பாக்குறாங்க. இந்த பொங்கல் அன்னைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்காட்டி இந்த ஓராண்டு காலம் செலவு பண்ணி வளர்த்த காலமாட்ட கண்டிப்பா நம்ம இடையர்கள் வித்துருவாங்க. இடையர் சமூகம் தான் பெரும்பாலும் காலை வளர்த்துட்டு வருது. நாட்டு மாடுடைய மரபணுவே போயிடும். பத்திரிகை துறையில் இருக்கிற நம்ம அண்ணன்கள் இந்த உலக சதியை எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இது ஏதோ ஹிந்திக்காரன் தமிழன் மேல உள்ள கார்பரேஷன்ல தடை போடுறான்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. உலக சதி இருக்கு. இந்த உலக கார்பரேட் நிறுவனங்களை நடத்துறது பெரும்பான்மை யூதர்கள். ஆக அந்த யூதர்கள் தாங்கள் தான் அறிவார்ந்த இனம், தாங்கள் தான் பழமையான இனம்னு காட்டிக்க முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு தடையா இருக்கிற ஒரே ஒரு இனம், அவங்களுக்கு அறிவு ரீதியில போட்டி போடக்கூடிய ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். நம்ம பெருமைப்படும். அப்படி இந்த தமிழினத்தை அழிக்கிறதுல மும்முரமா செயல்படுறது இந்த யூதர்கள். இஸ்ரேல் நாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற யூதர்கள் தாங்கள் தான் எதிரின்னு வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. தமிழர்கள் என்னைக்காச்சும் யூதர்கள் அடிச்சிருக்காங்களா? இல்ல. ஆனா அவன் ஏன் நம்மள பகை சக்தியா கருதுறான்? காரணம் அவனுக்கு போட்டியா நம்ம இருக்கோம். அவனா நம்மள பகையா கருதுறான். அதே மாதிரி இங்க உள்ள வடுக அரசியல்வாதிகள் அவனை அழிச்சுட்டு நம்ம மேல வந்துருவோன்ட்டு நம்மள அவன் பகையா கருதுறான். பிராமணையா பகையா கருதுறான். இந்தியால அவனுக்கு சமமா சிந்திக்கக்கூடிய ஒரே இனம் தமிழ் இனம் தான். இப்ப பீகார்காரன் சுத்தமா எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுடைய நாட்டுல நாளந்தா இருந்துச்சு, அங்க உலகம் முழுக்க அறிஞர்கள் படிச்சாங்கன்னு சொன்னா நம்புவானா? இன்னைக்கு பீகார் எப்படி இருக்கு? அந்த இனம் அடையாளத்தை இழந்துருச்சு. ஆனா அவனையும் திருத்தக்கூடிய ஒரு இனமா தமிழ் இனம் மட்டும்தான் இருக்கு. ஆக பிராமணர்கள் அதாவது நம்மள பகை சக்தியா பாக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த 3 பேரும் அவங்களோட சுயநலத்துக்காக தான் நம்மள பகை சக்தியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரு? வடுகர்கள், இந்திய பிராமணர்கள், உலக யூதர்கள். இந்த மூவரும் தமிழனை அழிக்காம விட மாட்டாங்க. நான் ஏதோ பயத்தை போடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது உலக அரசியல். ஜல்லிக்கட்டுங்கிறது சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். இன்னும் நிறைய இருக்கு. ஆக இந்தியாவையே மாற்றக்கூடிய ஒரு இனமா இருக்கிற தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்கு இந்தியா பிராமணர்களும் சரி, உலக யூதர்களும் ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க. இது இன்றைய நடப்பு அரசியல். இத உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கணும். இத வெல்லணும்னா முதல் படி உடனடியாக இந்த திராவிட ஆட்சியை எப்படியாவது அழிச்சாகணும். இந்த திராவிட தெலுங்கு ஆட்சியை அழிக்காம விட்டோம்னா நம்ம தமிழினம் சுத்தமா அழிஞ்சிடும். முதல் எதிரி இந்த திராவிடம், பிறகு இந்த ஆரிய பிராமணர்கள், அதன் பிறகு நம்ம சொந்த காலில் நிக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த யூதர்கள் நேரடியா நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க. அப்போ உலகம் ஒரு முடிவுக்கு வரும். ஆக தமிழர்கள் ஆரியம் மட்டும்தான் எதிரி, அமெரிக்க ஏகாதிபத்தியம் மட்டும்தான் எதிரின்னு குழம்பிக்கிட்டு இருக்க கூடாது. 3 பேருமே எதிரிகள்.
தெளிவா இருந்தோம்னா நம்ம நம்ம தமிழ் இனத்தை நம்ம இடையினத்தோட சேர்ந்து நல்லா வழி நடத்தலாம். இயற்கை விவசாயம் தான் தமிழனுக்கு எதிர்காலத்துல உணவு போட போகுது. அந்த இயற்கை விவசாயத்துக்கு பெரிதும் உதவ போறது நம்ம இடையர் இனம் தான். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. கால்நடை வளர்ப்பு அவ்வளவு எளிது கிடையாது. வேற்று ஒரு சமூகம் வந்து திடீர்னு இயற்கை விவசாயம் பண்றோம்னா கால்நடை வளர்ப்பு அவ்வளவு எளிதா பண்ண முடியாது. ஏற்கனவே அனுபவம் உள்ள நம்ம கிட்ட வந்துதான் ஆகணும். நம்ம இந்த தொழிலை முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்தவனுக்கு மேல இருப்போம். நம்ம அடுத்தவனுக்கு உணவளிக்கிற இடத்துல இருப்போம். நம்ம இடம் தானா மேல வரும். நம்ம பொருளாதார ரீதியில மேல வரும். ஆகையினால நான் சொல்ல வர்றது, இன்றைய இடையர் இளைஞர்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்த இயற்கை விவசாயத்துல வந்து எப்பயாச்சும் நம்ம உள்ள போய் நம்ம முதலிடத்தை பிடிச்சுக்கிறது. எப்படி நாடார் சமூகத்தை நீங்க உதாரணமா காட்டுறீங்க தொழில பிடிச்சுக்கிட்டான்ட்டு, அந்த மாதிரி இயற்கை விவசாயத்துல நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம மேல வருவோம், பொருளாதார ரீதியா நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சிவா, மிக தெளிவான விளக்கம். அதுல எனக்கு ஒரு 3 கேள்வி. என்னன்னா, நீங்க பிராமணர்கள் வந்து விஜயநகர அரசு தான் வந்தாங்க, அவங்க வந்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன்னா, பல்லவர்கள் வந்து ஆட்சி வந்து அது அவங்களோட வழித்தோன்றல் பற்றி தான் தெளிவான ஆதாரம் இன்னைக்கு கிடைக்கல. இன்னொன்று சலுக்கிய சோழர்கள் பற்றி கிடைக்கல நமக்கு. அப்புறம் கலெக்டர் பற்றி கிடைக்கல. இந்த 3 இந்த இதில் கலெக்டர் விட்டுருவோம். இந்த 2 இந்த சலுக்கிய சோழர்கள் கூடயும் பல்லவர் கூடயுமே நமக்கு ஆடி அடையாளம் வந்துருக்கு. அப்போ வடிவருக்கு முன்னாலே உங்களோட ஐட்டம் தான் இருக்கேன். அண்ணன் கேட்ட மாதிரி விஜயநகர காலத்துலதான் பிராமணர்கள் உள்ள வந்தாங்களா அப்படின்னு கேட்டா நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. அதாவது சங்க காலம் முடிவு பெற்று 1700 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கிபி 300-350 வாக்கிலே சங்கம் முடிவுக்கு வந்துருச்சு. கலப்புரன் ஒருத்தர் படையெடுத்ததா மட்டும்தான் இது நாள் வரை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த கலப்புரர் காலத்திலே தமிழ் சுத்தமா மறைவு போயிடுச்சு. அதே சமகாலத்துல பல்லவர்கள் வடுகர்கள், பல்லவர்கள் தமிழர்கள் கிடையாது. பல்லவ அரசர்கள் தங்களை ஒருபோதும் தமிழ் அரசர்கள் அழைச்சுக்கிட்டது கிடையாது. பரத்வாஜ கோத்திரம்னு சொல்லித்தான் அழைச்சுக்கிட்டாங்க. ஆட்சி மொழி சமஸ்கிருதம், பேச்சு மொழி பிரகிருதம், எழுத்து மொழி கிரந்தம், இந்த 3ம் தமிழோட கலந்துதான் தமிழ் அழிஞ்சு போச்சு. அதை மீட்டு உருவாக்கம் செய்தது வந்து பிற்காலத்திய தமிழ் அரசர்கள். இந்த பல்லவனை வீழ்த்திட்டு பல்லவன் காலத்திலேயே தமிழ் அழிய ஆரம்பிச்சிருச்சு. சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. ராஜராஜ சோழன் போன்றவர்கள் வந்து தமிழ் பேராட்சி உருவாக்கும் போது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆனா அவன் காலத்திலையும் பிராமணர்கள் தமிழ்நாட்டில் இருந்தது உண்மைதான். இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தல. தமிழ்நாட்டுல தீண்டாமை ஏற்பட்டு ஒரு 500 ஆண்டுகள் தான் ஆச்சு. நான் அந்த அர்த்தத்துல தான் சொல்ல வந்தேன். என்னதான் பிராமணர்கள் தமிழ்நாட்டுல இருந்தாலும் ஒரு தமிழ் அரசர் இங்க ஆட்சியில் இருக்கிறப்போ ஒருபோதும் சக தமிழ் இனத்தை உயர்த்தவோ தாழ்த்தவோ விட்டது கிடையாது, தீண்டாமை விட்டது கிடையாது. சிறந்த எடுத்துக்காட்டு ராஜராஜனுடைய பெரிய கோவில் கல்வெட்டுல யார் யாருக்கு வரி இல்லாத நிலம் கொடுத்தான் அப்படின்னு ஆதாரம் இருக்கு. அதுல முதல்ல வர சமூகம் பழையர் சமூகம். பழையர் சமூகத்துக்கு தான் வந்து வரி இல்லாத நிலம் அரசன் கொடுத்திருக்கான். யாருக்கு அந்த மாதிரி நிலம் கொடுப்பாங்க? அந்தணர்களுக்கு மட்டும்தான் அந்த நிலம் கொடுப்பாங்க. அப்ப யார் உண்மையான தமிழ் அந்தணர்கள்? தமிழ் பறையர்கள். அதன் பிறகு வந்து தெலுங்கு அரசர்களும் தெலுங்கு பிராமணர்களும் இந்த தமிழ் பறையர்களை கோயிலை விட்டு வெளியே வரட்டிட்டாங்க. இவங்களையும் வள்ளுவர் சமூகத்தையும். வள்ளுவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் திருவள்ளுவர். சரிங்களா? திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதி 2000 ஆண்டுகள் ஆச்சு. 2000 ஆண்டுகளாவே தீண்டாமை இருந்துச்சுன்னா அவர் திருக்குறள் எழுதியிருக்க மாட்டார். சரிங்களா? இந்த தெலுங்கு பிராமணர்கள் இவங்களை கோயிலை விட்டு வெளியேற்றிட்டு நம்ம இவங்களோட பேச்சு வழக்கு வச்சுக்கிட்டோம்னா உண்மையை மீட்டெடுத்துருவோம்னு தெரிஞ்சுட்டா அவங்கள தீண்ட தகாதவங்களாக சொல்லிட்டு நம்ம அவங்களோட ஒட்டுவரை வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட ஒட்டுவரை வச்சுட்டோம்னா நம்மளும் அந்த இடத்துக்கு போயிடுவோம்னு பயந்துட்டு தான் நம்மளால அவங்க தீண்ட தகாதவங்க வச்சுட்டு இருந்தாங்களே தவிர 2000 ஆண்டுகளெல்லாம் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை. அதாவது நடுநிலையா பேசினோம்னா சில தமிழ் அரசர்களும் மண்ணாசையின் காரணமாக வேள்வி வளர்த்தவங்க தான். ஒரு தமிழனா நான் இதை மறைக்க விரும்பல. சில சோழ அரசர்களும் சில பாண்டிய அரசர்களும் பிராமணர்கள் ஆசை வார்த்தையை நம்பி யாகம் வளர்த்தவங்க தான். அதே மாதிரி ராஜராஜ காலத்திலேயே பிராமணர்கள் இருந்தாங்க. ஆனா கோயில் நிர்வாகம் முழுக்க அவங்க கட்டுப்பாட்டுல இருந்தது கிடையாது. அதைத்தான் இந்த திராவிடர்கள் பச்சையா புடிச்சிடுறாங்க. ராஜராஜன் ஒரு பார்ப்பன அடிவரடி, ராஜேந்திர ஒரு பார்ப்பன அடிவரடிப்பாங்க. ஆனா திருமலை நாயக்கரோட வாழ்க்கையெல்லாம் வந்து நீங்க படமா எடுத்தீங்கன்னா அது சான்றுகள் மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளவு ஆபாசமான வாழ்க்கை. சரிங்களா? பழைய அத்தனையும் தமிழ் அரசன் மேல போட்டுட்டு
இவங்க காலத்துல நடந்த எல்லாத்தையும் மூடி மறைச்சிருவாங்க. முழுக்க முழுக்க பார்ப்பனிய ஆதிக்கம் வர ஆரம்பிச்சது விஜயநகர ஆட்சி காலத்துல மட்டும்தான். ராஜராஜன் காலத்திலயும் பிராமணர்கள் வந்து இருந்தாங்களே தவிர அவங்கள வந்து ஒவ்வொரு ஊருக்கும் அவன் மாத்திக்கிட்டு தான் இருந்தான். அதுக்கும் கல்வெட்டு ஆதாரம் இருக்கு. அவங்கள ஒரு இடத்துல இருந்தா தானே அவன் வந்து ஆதிக்கம் செலுத்துறான். ஒரே ராத்திரியில ஊரோட விரட்டின ஆதாரம் தான் கல்வெட்டுல இருக்கு. குடவாயில் பாலசுப்ரமணியம் எழுதியிருக்காரு. அவங்கள வந்து வெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஒரு ஓரமா தான் வச்சிருந்தானே தவிர முழுக்க ஆதிக்கம் கொடுக்கல. முழுக்க ஆதிக்கம் அவங்க செலுத்தினது தெலுங்கு அரசர்கள் காலத்துல மட்டும்தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த சதுர்வேதி மங்கலம் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டுலே தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி தமிழ் அரசர்களும், அதாவது பிராமணன் எப்படி ஆசை காட்டுவோம் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி பிராமணன் வந்து படையெடுத்து வரல தமிழ்நாட்டு மேல. ஆரிய படையெடுப்புங்கிறது ஒரு அழுத்தம். ஆரியன் வந்து இன சிறுபான்மை. அவன் படையெடுத்து வந்தான்னா அவன் செத்து போயிடுவான். இனத்தை காப்பாற்ற முடியாது. இது ஒரு அடிப்படை அறிவு. பிராமணன் படையெடுத்து வரல. அவன் எப்படி தெரியுமா வந்தான்? ஒரு பாண்டிய அரசங்கிட்ட வந்து, ஐயா இந்த யாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிலப்பரப்பு அதிகமாகும், இந்த யாகம் பண்ணுங்க அப்படின்பான். இந்த யாகம் பண்றதுக்கு கூலியா எனக்கு கிராம நிலங்களை கொடுங்க, பொண்ணும் பொருளும் கொடுங்கன்னு ஆசை காட்டுவான். அதை நம்பி எப்படி ஆசை காட்டுவான்? நீங்க வடக்குல பாருங்க, அசோக அந்த யாகம் தான் பண்ணிருக்கான், சந்திரகுப்தன் மௌரிய அந்த யாகம் பண்ணிருக்கான், அவன் நாடு எவ்வளவு பெருசாயிடுச்சு பாருங்க, நீங்களும் பண்ணுங்க ஆசை காட்டி உள்ள வந்துட்டு இந்த அரசனோட மனசை கொஞ்சம் கொஞ்சம் கெடுத்து ராஜபூர் அளவுக்கு போய் உட்காந்துருவாங்க. இந்த அரசன் யாகம் வளர்க்குறவங்களுக்கு நினைவா பண்ணுவான், சக தமிழ் அரசனை போய் அடிப்பான். இதே பிராமணன் சோழ நாட்டுக்கும் போயிட்டு, ஐயா பாண்டிய யாகம் வளர்க்குறான், உங்க நாட்டு மேலதான் படையெடுத்து வரப்போறான், நீங்களும் யாகம் வளங்கன்னு இவனும் யாகம் வளர்க்க வச்சு சண்டை மூட்டி விட்டுருவான். இப்படி சண்டை மூட்டி விட்டு தான் தமிழ் அரசன் பிராமணன் வீழ்த்தினானே தவிர அவன் படையெடுத்து வரல. பிராமண அரசன் படையெடுத்து வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எந்த கல்வெட்டும் ஓலைச்சுவடி ஆதாரமும் கிடையாது. பிராமணன் கிட்ட தமிழன் வீழ்ந்தான் அப்படிங்கிறது சுத்த அபத்தம். தமிழனானவன் ஒருபோதும் திராவிடன் கிடையாது. சிந்து சமவெளியிலிருந்து நம்ம இங்க வரல. இன்னொரு உண்மை, திராவிடன்னா என்னன்னு தெரியுமா? அது தவறு. இந்தியால பிராமணர்கள் வந்த பிறகு 10 பிரிவு இருக்கு அவங்களுக்குள்ள. விந்திய மலைக்கு வடக்க 5 குழு, விந்திய மலைக்கு தெற்கு 5 குழு. விந்திய மலைக்கு வடக்க உள்ளவன் பஞ்ச கௌட பிராமணன், விந்திய மலைக்கு தெற்க உள்ளவன் பஞ்ச திராவிட பிராமணன். இந்த திராவிடங்கிற வார்த்தை எப்போதும் பிராமணர்களை மட்டுமே குறித்த வார்த்தை. நீங்க சங்க இலக்கியத்துல எங்க தேடி பார்த்தாலும் தமிழனை திராவிடன் என்று குறிப்பிடப்படவில்லை, ஒருபோதும் குறிப்பிடப்படாது. கால்டுவெல்லுக்கு பிறகு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதின பாட்டுல திராவிட நாடுன்னு வார்த்தை வரும். அது அவர் பாதிப்பு. தமிழன் ஒருபோதும் திராவிடன் ஆக மாட்டான். அதை சொல்லித்தான் இன்று வரை தெலுங்கர் ஆட்சி செய்யறாங்க. நான் கேக்குறேன், பாண்டியனை இஸ்லாமிய அரசன் வீழ்த்திட்டான், தெலுங்க வந்து புடிச்சிட்டான், இப்ப இஸ்லாமியனை விரட்டிட்டான். மக்கள் என்ன கேக்குறாங்க? என் நாட்டை பொருள் கேக்குறாங்க. இவன் தரல என்ன தெரியுமா சொன்னா, நீயும் இந்து நானும் இந்து, பொது எதிரி சுல்தான் வடக்கில் இருக்கா, நீ கொஞ்சம் அமைதியாரு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு நம்மளை ஏமாத்திட்டான். நம்மளை ஏமாந்துட்டாங்க. வெள்ளக்காரன் வந்து எல்லாம் போன பிறகும் தமிழர்கள் ஜனநாயக முறையில ஓட்டுரிமை மூலமா ஆட்சியை பிடிக்க பார்த்தா நீயும் திராவிட நானும் திராவிட, பொது எதிரி ஆரியன்னு போய் சொல்லி இன்னும் ஏமாத்திட்டு இருக்கான். தெலுங்கர்கள் போட்டுக்கொண்ட வேடம். தமிழனை சுலபமா ஏமாத்திடலாங்க. இது நான் தமிழனுடைய பலவீனம். தமிழன் வந்து ஒரு அப்பாவி, அவனை வந்து நேரடியா போர் செஞ்சு வீழ்த்த முடியாது, ஆனா சூழ்ச்சியால வீழ்த்தலாம், ஏமாத்தலாம். தமிழன் வந்து ரொம்ப அப்பாவி. அந்த காலத்துல வந்து நீயும் இந்து நானும் இந்து, பொது எதிரி இஸ்லாம்னு சொன்னோன்னே தெலுங்கன் கூட ஒன்னா சேர்ந்தாங்க. வெள்ளக்காரன் பிறகு தெலுங்கு சொல்றான்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம ஆட்சி பிடிக்கலாம்னா நீயும் திராவிட நானும் திராவிட, பொது எதிரி ஆரியன்னு வரலாற்று மறைச்சிட்டாங்க. ஆனா திராவிடங்கிற வார்த்தைக்கு இப்பதானே உண்மை தெரியுது. பஞ்ச திராவிட பிராமணர்கள், ராகுல் டிராவிட் தெரியுமா? ராகுல் டிராவிட் ஒரு பிராமணர் தெரியுமா? ஏன் டிராவிட் வார்த்தை போட்டுக்கிறான்? திராவிடங்கிற வார்த்தை எப்போதும் இந்திய மலைக்கு தெற்கே உள்ள பிராமணர்களை குறிக்கும் ஒரு சொல். தமிழர்களை ஒருபோதும் குறித்தது கிடையாது. அப்படி குறித்ததுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டான். நான் சொன்னேன் இல்லையா, கால்டுவெல்லுக்கு உதவி செய்தது 2 தெலுங்கு பிராமணர்கள்ட்டு. தமிழ்னு எழுத போன கால்டுவெல்ல இல்ல நீ திராவிடன்னு எழுதுன்னு சொன்னதே அந்த தெலுங்கு பஞ்ச திராவிட பிராமணர்கள். இன்றும் தெலுங்கு பிராமணர்கள் உட்பிரிவு திராவிடலு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது உண்மை. இப்ப எப்படி வந்து பிள்ளை கோனார்
மலையாளர் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, தெலுங்கு பிராமணர்கள திராவிடலு அப்படின்னு உட்பிரிவு இருக்கு. அது அவங்கள தான் சேரும், தமிழர்களை சேராது. திராவிட உணவு இருந்தா ஆந்திராலையும் கர்நாடகத்திலையும் கேரளத்திலையும் திராவிட கட்சி கிளைகள் வந்திருக்கணும்ல. அவெல்லாம் தன்னை திராவிடன்னே சொல்லிக்கிறது இல்லையே. ஏன் இந்த தலையெழுத்து தமிழனுக்கு மட்டும்? இனிமேலும் நம்ம திராவிடன் சொல்லிட்டு ஏமாற்றப்படக்கூடாது. எவன் போடுறானோ இல்லையோ நம்ம தைரியமா பேருக்கு பின்னாடி கோனார்னு போடலாம், பிள்ளைன்னு போடலாம், கரையாளர்னு போடலாம். நம்ம குடும்ப பேரை போடுங்க, இளையாருன்னு சொல்லிக்கோங்க. நான் முகநூல் அப்படித்தான் தைரியமா வந்தேன். சிவகுமார் கோன்னு வந்தேன். என்ன பார்த்துட்டு பல பேர் கேட்டாங்க, ஆமா ஏன் நான் திராவிடம் தெரிஞ்சுக்கிறேன்னா முதல்ல நான் தமிழன்னு காட்டிக்கணும். இது சாதி கிடையாது, சாதாரண குலப்பட்டம். இந்த குலப்பட்டம் உலகத்துல எல்லா நாட்டிலயும் இருக்கு. இங்கிலாந்து நாட்டுக்கு போனீங்கன்னா சமீபத்துல இப்ப நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்கோம். இங்கிலாந்து கேப்டன் யாருங்க? இங்கிலாந்து கேப்டன் யாரு? குக்குன்னு என்ன சமயக்காரன். அவனுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு? அவன் பாட்ட சமயக்காரன். ஆனா இப்ப அவன் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு நாட்டோட தலைவனா இருக்கான், கேப்டனா இருக்கான். அதே டீம்ல ஸ்மித்னு என்ன ஆசாரி, கொல்லன், டெய்லர்னா யாரு? துணி தைக்கிறவன். அப்புறம் யாரு? கிளார்க்குன்னா பிள்ளைமார் மாதிரி அரசு வேலை பார்க்கறவன் கிளார்க்கு. நீங்க எந்த தேசிய இனத்துக்கு போனாலும் தொழில் பிரிவுகள் இருப்பது இயல்பு. இப்ப ஒரே கிரிக்கெட் அணியில் இருக்கிற குக்கும் டெய்லர் அடிச்சுட்டா இருக்கான். உன் தாத்தா சமயக்காரன், என் தாத்தா துணி தைக்கிறவன்னு அடிச்சுக்கிட்டா இருக்கான். ஒன்னா இல்லையா? புரியுதுங்களா நான் சொல்றது? அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் ஒரு காலத்துல ஒற்றுமையா இருந்தாங்க. மறவர்னா நீ படையில் இருந்த, அகமுடையார்னா அரண்மனையில அரசாங்க வேலையில இருந்த, நான் கோனார்னா நான் முல்லை நிலத்துக்காரன். அதே மாதிரி பழையாச்சுன்னா நீயும் ஒரு பக்கம் படையில் இருந்த, பள்ளினா நீ விவசாயம் பண்ணிட்டு இருந்த, பல்லர்னா விவசாயம் பண்ணிட்டு இருந்த, கவுண்டர்னா நீ வேளாண்மை பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஒரு புரிதல் தமிழர்கள் மத்தியில் இருந்துச்சு. இந்த புரிதலை முற்றிலும் சிதைத்தது திராவிட இயக்கம். இதெல்லாம் சாதின்னு சொல்லி, அதுல ஒருத்தனை ஆதிக்க சாதின்னு சொல்லி, ஒருத்தனை தாழ்த்த சாதின்னு சொல்லி நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டது இந்த திராவிடம். கோயிலுக்கு போகாதுன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? கோயிலுக்கு போனா நான் சொன்ன கல்வெட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். நீ பெரிய கோயிலுக்கு போயிட்டு கல்வெட்டை படிச்சினா என்னடா ராஜராஜனால மலையாருக்கு போய் நிலம் கொடுத்துருங்க, அப்ப அவங்கதான் உயர்வு இடத்துல இருந்தாங்களா அப்படின்னு உண்மை தெரிஞ்சிடும் உனக்கு. அதனாலதான் கோயிலுக்கே போகாதான்னு ஈவரா சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம ஒரு கிராம கோயில்னா ஒரு சாதிக்காரன் மட்டும் கொண்டாட மாட்டான், அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா சாதிக்காரனும் கும்பிடுவான். அப்போ ஒரு பேசிக்குவாங்க, கிராம பிரச்சனையை பேசிட்டுக்குவாங்க. அவன் யாருன்னு புரிதல் இவனுக்கு வரும், இவன் யாருன்னு புரிதல் அவனுக்கு வரும். அது நடக்கவே கூடாதுன்னு தான் சாதி, அதாவது கோயிலுக்கே போகாதீங்க, நீ தனி சாதி அவன் தனி சாதின்னு பிரிச்சுட்டாங்க. இப்போ லண்டன் நகரத்துல ஒரு சர்ச் இருக்கு. நான் சொன்ன இனக்குழு அத்தனை பேரும் தான் போவாங்க, பேசிக்குவாங்க, பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க, தேசிய இனமா இருப்பாங்க. நம்மளோட ஒண்ணு சேரவே இல்லையே. சாதாரண தொழில் பட்டத்தை சாதின்னு சொல்லி ஏமாத்தினதே திராவிடம் தான். அதே மாதிரி திராவிடர்கள் அனைவருக்குமே இந்த மாதிரி தொழில் பட்டம் இருந்துச்சுன்னா ஆந்திரால இந்த மாதிரி தொழில் பட்டம் காட்டுங்க, இந்தியாவில காட்டுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் பட்டம் மாதிரி ஒரு தேசிய இனத்துக்கு இருக்கிற ஒரு அடையாளம் மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே காட்ட முடியாதவங்கனால. நாயுடுன்னு என்ன அர்த்தம்? என்ன தொழில்? ரெட்டின்னு என்ன தொழில்? நாயர்னு என்ன தொழில்? கவுடான என்ன தொழில்? தொழில் பெறாது. இதுதான் சாதி பேர். இந்தியாவில் யாதவ்னா என்ன அர்த்தமே தெரியாது. யாதவ்னா ஆடு மாடு மேய்க்கிறேன் எப்படின்னா புராணத்தை காண்டி சொல்றான். ஆனா யாதவுக்கு என்ன அர்த்தம்னு அவனுக்கே தெரியாது. அதுவும் நான் என்ன சொல்றாங்க, யாதவ்னா அவனுக்கு என்ன தெரியாது, நீ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி 80 ஆண்டுக்கு முன்னாடி அங்க அஹிர்னு கூப்பிட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு பேருக்கு பின்னாடி யாதவ்னு போட்டுக்கிறாங்க, 80 ஆண்டுக்கு முன்னாடி அஹிர்னு கூப்பிட்டாங்க. அதுதான் அவனுடைய உண்மையான பேரு. அஹிர், குஜர், அது இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு யாதவ்ட்டான். தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டும்தான் ஒரு தேசிய இனத்துக்கான அடையாளம். இந்தியா அவங்களுக்கு கலப்பினம் ஆயிடுச்சு. இந்தியாவில தனிநாடு கேட்கக்கூடிய, பயந்துடாதீங்க, நான் தனிநாடுலாம் கேட்கல, ஒரு தேசிய இனத்துக்கான அடையாளம் ஒரு வரையறை ஐநா சபையால 6 புள்ளிகள் வரையறை செய்யப்பட்டிருக்கு. அது இருக்கிற ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும்தான். நமக்குன்னு ஒரு மொழி, நமக்குன்னு ஒரு கடவுள், நமக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம், அனைத்துமே இருக்கிற ஒரே இனம் இந்தியால தமிழ் இனம் மட்டும்தான். அதனாலதான் திட்டமிட்டு இந்த பிராமணர்களும் தெலுங்கர்களும் சேர்ந்தேதான் நாடகம் போட்டு தமிழுடைய பட்டப்பேரை நீக்க வச்சு கலக்க வச்சுட்டாங்க. நான் கேட்கிறேன், எஸ்சி பிரிவுல பல்லர், பறையர், அருந்ததியர்னு வருது. அருந்ததியர்னா சக்கிலியர், அவங்க தெலுங்கர். நம்ம ஊர்ல சக்கிலியர் என்னங்க பேசுறாங்க? தெலுங்கு தான் பேசுறாங்க. அவன் தமிழ் கிடையாது. தெலுங்கு நாய்க்குமாறு படையெடுத்து வரும்போது கூடவே இந்த சக்கிலியரை சேவை செய்யற கூட்டிட்டு வந்தாங்க. அவன் தான் தீண்டாமையை கொண்டு வந்த தமிழ்நாட்டுல. ஊருக்கு வெளியே சக்கிலியோட வெளியே இருக்கு. ஏன் ஊருக்கு வெளியே இருக்கு? தெலுங்கு தாங்க தீண்டாமையை கொண்டு வந்தது. இப்ப அந்த அருந்ததியரும் எஸ்சின்னு கொண்டு வந்து இன்னைக்கு எஸ்சி மேட்ரிமோனின்னு போட்டா பறையரும் இவங்களும் சேரலாமா? அது ஏன் தமிழருக்கு ஆதி திராவிடன்னு வச்சா? ஒரு இன கலப்பு பண்றான்.
இன்னைக்கு நான் கண்ணால பார்த்தேன், யாதவ முரசு ஏதோ எங்க வீட்டுக்கு புத்தகம் வருது, யாதவ மேட்ரிமோனின்னு போடுறாங்க, ரெட்டின்னு பட்டம் இருக்குங்க, நாயுடுன்னு இருக்குங்க, தெலுங்கு யாதவான்னு போட்டிருக்கா, தமிழ் யாதவான் ஓகேன்னு போடுறான். இப்ப என்ன அர்த்தம்? இனக்கலப்புக்கு அவன் தயார். யாதவா முதல்ல வந்து கோனார் மேட்ரிமோனின்னு போட்டா கோனார் மட்டுமே, கோனாருக்குள்ளேயே இப்ப எங்க ஊர்லயே 100 கூட்டம் இருக்குங்க. அதே மாதிரி உங்க ஊர்ல கூட்டம் எதுன்னு இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டு திருமணம் பண்ணுவோம். ஆனா யாதவ மேட்ரிமோனி யாரு வேணா சேர்ந்துக்கலாமா? இந்திக்காரன் சேர்ந்துக்கலாமா? நான் கண் கூட பாக்குறேன், எங்க வீட்டுல வர ஒரு புத்தகம் தெலுங்கு யாதவர் பட் தமிழ் யாதவர் ஓகே அப்படின்னு போடுறான். இப்ப என்ன அர்த்தம்? இனக்கலப்புக்கு தயாராகிறான். நம்மளும் ஏமாந்து யாதவர் தானே சேர்ந்துக்கலாமே. அதே மாதிரி பறையர் சமூகம் வந்து அருந்ததியர் தானே சேர்ந்துக்கலாம், அதான் தெலுங்கு. இனக்கலப்பு நடந்துருச்சுன்னா ஐநா சபை கொடுத்த 6 வரையறையில ஒண்ணு கூட நம்மளுக்கு பொருந்தாது. நம்ம இந்தியா மாதிரி கலந்துருவோம், நம்ம தேசிய இன அடையாளமே போயிடும். ஏன் திட்டமிட்டே திராவிட இயக்கத்தை இங்க ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ் இன அடையாளத்தையும் அழிக்கத்தான், தமிழ் மொழியை அழிக்கத்தான் ஆங்கிலத்தை கொண்டு வந்திருக்காங்க. திராவிட இயக்கம் மிகப்பெரிய சதி. தமிழர்கள் கோனார்களுக்கு மட்டும் இல்லை, தமிழர்களுக்கு எதிராகவே திராவிட இயக்கம் சதி. இன்னைக்கு ஒரு சாதியை மட்டும் அவங்க வலதுகரமா வச்சுக்குவான். நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக காரன் எப்படி ஜெயிக்கிறார்? கொங்கு நாட்டுல கவுண்டரு, வடநாட்டுல வன்னியரு, தெற்க வந்து தேவரு, இவங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மற்ற சாதியெல்லாம் மிதிச்சு ஆட்சிக்கு வந்துடுறான். அதுதான் திராவிடம். எனக்கு வேண்டியவங்களை மட்டும் கையில வச்சுட்டு மற்ற சாதியை மிதிச்சிடும். இந்த திராவிடத்தை ஒழிக்காட்டி தமிழினம் எழும்பாது. நம்ம நினைச்சுக்கிறோம் தேவர் மட்டும் மேல போறான், தேவர் தான்டா எதிரி, வன்னிய மட்டும்தான் எதிரின்றான். இந்த மாதிரி சண்டையை மூட்டிடுறதே திராவிடம் தானே. இந்த தொழில் பட்டங்களை சாதியா மாத்தினது யாரு? வன்னியர்னா தொழில் பேரா, ஆனா கவுண்டர்னா தொழில் பேரா, படையாட்சினா தொழில் பேரா. தொழில் பேர் எப்படி சாதி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? கோனார் இருந்தது யாதவான்னு சாதி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி மறவர், கல்லர், அகமுடையார் சாதி பேரா. இவங்க பொதுவா தேவர்னு பட்டம் போட்டுருக்காங்க, இந்த தேவர் சாதி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? தொழில் பேரை சாதி ஆக்கி நம்மளும் இந்தியர்கள் மாதிரி சண்டை போடணும். இன்னைக்கு யூபியில பாத்தீங்கன்னா ஏதோ யாதவர்கள் சிஎம் ஆயிட்டான்றீங்க, அங்க நடக்கிற சாதி சண்டை தினமும் ஒண்ணு நடக்கு தெரியுமா? இந்திய சாதி சண்டை கலவரமாக்குறதா தெலுங்கர்களோட ஒரே திட்டம். அப்பதான் நம்ம வந்து அவங்கள நம்பி இருப்போம். ஐயா நீ அவனுக்கு சீட்டு கொடுத்தீங்க, எனக்கு ஒரு சீட்டு கொடுத்து மன்றாடிக்கிட்டே இருப்போம். நம்ம சொந்த காலில் நிக்க மாட்டோம். அதனாலதான் நாடார் வந்து இதை பத்தி கவலையே படுற கிடையாது. நீ எப்படியா போன்னு சொல்லிட்டு சொந்தமா ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி எவன் ஆட்சிக்கு வந்தேன் என்ன நான் மேல வந்துருக்கேன்னு வந்துட்டான். சில இனக்குழுக்களை அவங்கள பார்த்துட்டு நம்மளும் ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிப்போம்னு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி போனதுக்கு மிக முக்கியமான காரணம், அவனுக்கு நாடார்னு தெரியுது, எனக்கு வன்னியர்னா வன்னியர் தெரியும். கோனாரே ஒண்ணு சேரல, ஒண்ணு சேர்ற மாதிரி இருந்தாலும் யாதவனு போட்டு குழப்பிடுறாங்க. யாதவங்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத உயிர் இல்லாத வார்த்தை. ஒரு கோனார் வந்து வரமாட்டான். நீ கோனார்னு போட்டா 100 பேர் வரானா, யாதவனு போட்டா பயந்துக்கிட்டு 20 பேர் தான் வருவான். ஒரு மனிதனை அவனுடைய தாய்மொழி மூலமா தான் எழுப்ப முடியும். வேற்று மொழியில வந்து நீங்க பேசினாலும் உங்களை தட்டி எழுப்ப முடியாது. கோனார் இடையர்னு சொன்னாதான் உணர்வு தானா வரும். அப்படி கோனார்னு சொல்லிதான் தமிழ் மக்களை இடையர்னு சொல்லிதான்